ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய 6வது எபிசோட். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். டாக்டர் ராவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க போறாங்க. அவன் ரொம்ப பயப்படுறான். எனக்கு போய் சொல்ல தெரியாது, என்னை கண்டிப்பா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். தைரியமா போ, அழாம போ, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், லேட்டஸ்ட் மாடல் லை டிடெக்டர் டெஸ்ட் தானே சொன்னேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அதுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு இல்ல. என்ன ஆனாலும் சரி, என்னை பத்தின உண்மையை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுது ஜீனோ. யாருக்கும் தெரியாம இந்த அசிஸ்டன்ட் கூடவே ஜீனோவும் மாளிகைக்குள்ள வந்துடுது. அசிஸ்டன்ட் லேபுக்கு போறான். இங்கதான் அவனுக்கு டெஸ்ட் எடுக்க போறாங்க. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்குலாம் இந்த வயர்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, தலையில கையில கால்ல எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அசிஸ்டன்ட்டுக்கு. அதுக்குள்ள ஜீனோ என்ன பண்ணுது, இந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ் டெர்மினலே ஆக்சஸ் பண்ணுது. என்னென்னவோ கோட்லாம் டைப் பண்ணுது, என்னென்னவோ பண்ணுது. ஜீனோ இந்த லை டிடெக்டர் டெஸ்டையே ஹேக் பண்ணிடுது. ரவியும் மனோவும் இப்பதான் அவனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீனோவை என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அசிஸ்டன்ட்டும் ரொம்ப பயந்துட்டே சொல்றான், நான் அதை அழிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த டெஸ்டோ இவன் உண்மை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. மனோவுக்கு நம்பிக்கையே இல்லை, இது சான்ஸே இல்லை, இது போய் சொல்லுது, இந்த மெஷினே போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டாக்டர் ரா சொல்றாரு, நீ இப்ப வச்சிருக்கிறது லேட்டஸ்ட் மாடல் லை டிடெக்டர் டெஸ்ட், இது போய் சொல்ல சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனோ கேக்குற மாதிரி இல்ல. பழைய காலத்து டார்ச்சர் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்றான் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டுக்கு கொலை நடுங்குது. ஆனா டாக்டர் ரா என்ன சொல்றாரு, நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இந்த மெஷின் போய் சொல்றதுக்கு சான்ஸே இல்ல, அவன் உண்மையை தான் சொல்றான், நம்புங்க. இதையும் மீறி நீங்க டார்ச்சர் பண்ணதான் போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எனக்கு மொத்த டேட்டா பேஸ் அண்ட் டெர்மினலுக்கு ஆக்சஸ் இருக்கு. நான் நினைச்சா அவங்களுடைய ஆட்சி தொடரலாம், அப்படி இல்லைன்னா உங்க மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரவியும் மனோ என்ன சொல்றாங்க, சரி உங்களை விட்டுடுறோம், ஆனா 8 நாளுக்குள்ள எங்களுக்கு இந்த டேட்டா பேஸை யாரு ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணினா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா நடக்கிற கதையை வேறன்னு வார்ன் பண்ணி தான் அனுப்புறாங்க. டாக்டர் ராவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வெளியே வந்ததும் டாக்டர் ரா இந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு, ஜீனோவை அழிச்சிட்டு தானே அப்படின்னு. அசிஸ்டன்ட் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்பை டிவைசஸ் எல்லாம் கையை காமிச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். மத்தத நம்மளுடைய ரிசர்ச் லேப்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறான். அதுக்கு ஏத்த மாதிரியே இவங்களுடைய லேபுக்கு வந்த உடனேயும் இந்த அசிஸ்டன்ட் டாக்டர் கிட்ட ஸ்கிராம்பிளர் டிவைஸ் ஒன்னு கொடுக்குறான். இதை போட்டாக்க மத்த யாருக்குமே இவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது ஈஸியா புரிஞ்சிடாது, எந்த ஸ்பை டிவைஸாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. டாக்டர் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், ஜீனோவை நான் அழிக்கல, அதுக்கு உயிர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டாக்டர் ராக்கு தூக்கி வாரி போடுது. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணினதுதான், இருந்தாலும் பயமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணின அப்படிலாம் கேட்கிறாரு. இருக்கு டாக்டர், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோவை கூப்பிடுறான். ஸ்கிராம்பிளர் இருக்கும்போது அதால எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். என்கிட்ட ஒரு ஸ்கிராம்பிளர் இருக்கு டாக்டர், என்னால எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. டாக்டர் ஆடி போயிடுறாரு. ஜீனோ யார் கண்ணிலையும் படாம குப்பை தொட்டிகள் எல்லாம் ஒளிஞ்சு வந்திருக்கு. இந்த புது ஃபார்ம்ல ஜீனோவை பார்த்ததுல டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம், இன்னொரு சைட் தயக்கமும் கூட. தயக்கம் எதுக்காகனா, இந்த சின்ன ஒரு இயந்திரம் தன்னைத்தானே பயங்கரமா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த புது ஃபார்ம்ல இருக்கிற ஜீனோவை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. அதை நினைச்சுதான் கொஞ்சம் பயப்படுறாரு. இவங்க 3 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல ஜீனோ என்ன சொல்லுது, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராம் தான் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தடையா யார் வந்தாலும் நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. முதல் எதிரிகள் ரவி, மனோ, இவங்க தான் என்ன அழிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. டாக்டர் ராவுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த இயந்திரம் ரொம்ப ஆபத்தானது, கூடிய விரைவில் நம்மளுக்கே ஆபத்தா அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ரா. அசிஸ்டன்ட்டும் ஜீனோவும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, அது இம்பாசிபிள். ஜீனோ தன்னைத்தானே பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் அழிச்சாங்களோ அதை பேஸ் பண்ணி இதை அப்கிரேட் பண்ணிருக்கு. குரோமியம் பற்கள்ல, நகங்கள்ல, நாக்குல அப்படின்னு பல இடத்துல ஆசிட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கு. பின்னாடி சென்சர் இல்லாம இருந்தது, இப்ப சென்சர்ஸ் இருக்கு. சோ பின்னாடில இருந்து அப்ரோச்சும் பண்ண முடியாது, என்ன எப்படி அழிக்க முடியுங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. டாக்டர் ரா அசிஸ்டன்ட்டை தான் திட்டுறாரு. ஆர்வ கோளாறுல என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. ஜீனோ என்ன சொல்லுது, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்கா, இந்த ரவியும் மனோவும் கொடுங்கோல் ஆட்சி செய்யறாங்க, அவங்க அரசால தகுதியே இல்லாதவங்க, மக்கள் சந்தோஷமாலாம் இல்ல அப்படின்லாம் சொல்லுது. வீர வசனங்கள் எல்லாம் பேசுது ஜீனோ. டாக்டர் ராவுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் ரா என்ன சொல்றாரு, மக்கள் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லவும் முடியாது, தெரிஞ்சா புரட்சி, கலவரம், அது இதுன்னு பெரிய ப்ராப்ளம் ஆகும், இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிறது நம்ம போன நூற்றாண்டிலேயே பார்த்த விஷயம், அதை பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்றாரு. எது எப்படியோ இப்போதைக்கு ரவி, மனோ செய்யறது பெரிய குற்றம், அவங்க 2 பேரையும் அந்த பதவியில இருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அது மட்டும் இல்ல டாக்டர் ரா, இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் தான் என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, எஸ்பெஷலி
ராணி நிலா அவங்க ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜீனோ போகிற இடம் மாளிகை, நிலாவோட ரூமுக்கு தான். இப்பதான் நம்மளுக்கு 2 விஷயம் தெரிய வருது. ஒண்ணு, சிபிய நிலா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு வாரம் சிபி நிலாவை மீட் பண்ண கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ரெண்டாவது, நிலாவுக்கு எந்த நியூஸ்க்குமே ஆக்சஸ் இல்ல. சோ இன்னைக்கு மார்னிங் வந்த நியூஸ் எதுவுமே நிலாவுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க ட்ரை பண்றா, ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ கரெக்டா ரவி, மனோ நிலாவோட ரூமுக்கு வராங்க. கூடவே 3 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் டாக்டர் பாசு, மத்த 2 பேர் அவருடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி. ரவி, மனோ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நிலா மாதிரியே இன்னொரு நிலாவை படைக்க போறாங்க, சிந்தட்டிக்கா, ஜெனடிக் என்ஜினியரிங் மூலமா. இத தலைமை தாங்கி பண்ண போறதே டாக்டர் பாசு தான். அதுக்காக மெஷர் பண்றதுக்கு தான் இப்ப வந்திருக்காரு. நிலாவை தலையில இருந்து கால் வரைக்கும் மானிட்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவளை பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப புது நிலா இவ்வளவு மாதிரியே பேசணும் இல்லையா, அதுக்காக. எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டு கிளம்பும் பொழுது ரவியும் மனோவும் நிலா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இந்த போலி நிலா தயாராயிடுவா, அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை தான் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலைனா என்ன சென்ஸ்ல சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா நிலா. தெரிய வரும், கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு போறாங்க. நிலாவுக்கு பயமா இருக்கு. போற போக்குல இன்னொரு விஷயமும் சொல்லிருப்பாங்க, உனக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஏன் பழைய ஜீனோவை உயிரோடு இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க ரவியும் மனோவும். இது கேட்டதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சைடு. இன்னொரு சைடு ஜீனோவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கா. இத்தனை நாள் வரைக்கும் நிலா கிட்டக்க தன்னை ரிவீல் பண்ணிக்க வேண்டான்னு நினைச்ச ஜீனோ இன்னைக்கு ஏதோ திடீர்னு ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுச்சு போல் இருக்கு. மானிட்டரிங் டிவைஸ், ஸ்பை கேமரா எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுது அந்த ரூம்ல. அதுக்கு அப்புறமா நிலா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம் ஜீனோவுக்கு? ஜீனோவோட ப்ரோக்ராம்ல நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கு. இப்போ நிலா நல்லது, டாக்டர் ராவுடைய அசிஸ்டன்ட் நல்லது, ரவி மனோ கெட்டது, டாக்டர் ரா இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி மேபி பொசிஷன்ல வச்சிருக்கு. இப்போ நிலாவுடைய நிலைமை புரிஞ்சு நிலாவுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கறதுனால ஜீனோ தன்னைத்தானே ரிவீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு நிலா கிட்டக்கு தான் தான் பழைய ஜீனோன்னு சொல்லாம என்ன வேணா ஒரு புது ஜீனோன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்குது. நிலா தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறா ஜீனோ கிட்டக்க. புலம்பி தள்ளுறா, என்னால இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஜீனோ சொல்லுது, உன்னால எஸ்கேப் ஆக முடியுமே அப்படின்னு சொல்லுது. இல்ல, சான்ஸே இல்ல, என்ன எப்பொழுதும் கண்காணிப்புலேயே வச்சிருக்காங்க, என்னால இங்கேருந்து எங்கேயுமே வெளில போக முடியாது அப்படின்னு சொல்றா. ஜீனோவுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நிலாவோட ரூம்ல எமர்ஜென்சி பைபாஸ் கீ ஒண்ணு இருக்கு போல் இருக்கு. அது ஜீனோவுக்கு நல்லா தெரியும். அதை ஆக்டிவேட் பண்ணா 8 நிமிஷத்துக்கு எந்த ஸ்பையிங் டிவைசஸும் நிலாவை கண்காணிக்காது. கண்காணிச்சாலும் அலர்ட் போகாது. இந்த மாளிகையில இருந்து தப்பிக்க உனக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி பைபாஸ் கீயை காமிக்குது. ஜீனோவோட கைடன்ஸோட அந்த கீயை ஆக்டிவேட் பண்றா நிலா. மாளிகையில இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறா. இயந்திரங்கள் பாக்குது, ஆனா அலர்ட் போகவே இல்லை. இன்னும் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அலாம் அடிக்க ஆரம்பிக்கும் நிலா. அதுக்குள்ள இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும் சொல்லிட்டு ஒரு மினி அட்வென்ச்சருக்கு அப்புறமா ஜீனோ நிலாவை டாக்டர் ராவோடைய லேபரேட்டரிக்கு தான் கூட்டிட்டு வருது. இங்கே மாளிகையில ரவியும் மனோவும் கண்காணிப்பு அதிகாரிகளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எப்படி நிலாவால எஸ்கேப் ஆயிருக்க முடியும் அப்படிலாம் கேக்குறாங்க. நிலாவோட ரூம்ல ஆக்டிவேட் ஆன பைபாஸ் கீயை பத்தி சொல்றாங்க இந்த கண்காணிப்பு அதிகாரிகள். அதை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? நிலாவுக்கு கண்டிப்பா தானே தெரிஞ்சிருக்க சான்சஸ் கிடையாது, வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்கா, யாரா இருக்க முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. சுத்தி டாக்டர் ராவுடைய குழுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. இங்கே டாக்டர் ராவுடைய லேபரேட்டரியில டாக்டர் ராவுக்கும் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கும் பயங்கர ஷாக்கு. ராணி நிலாவை இங்க பார்த்ததுல. ராணியை காணோன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ராணி இங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? உங்களை கிட்னாப் பண்ணதுக்கான பழி கூட எங்க தள்ள வந்து விழுந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரா என்ன பண்றாரு, ரவி மனோவுக்கு அலர்ட் பண்ற விதமா அவங்க 2 பேருக்கும் லேப்ல நடக்கிறத லைவ் ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுடுறாரு. ரவியும் மனோவும் ஏற்கனவே டாக்டர் ராவை தான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இப்போ அது ஊர்ஜிதமே ஆயிடுது அவங்க 2 பேருக்குமே. இந்த நொடி வரைக்கும் ரவிக்கும் மனோக்கும் ஜீனோவை பத்தி தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராவும் அவருடைய அசிஸ்டன்டும் தான் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நிலா மாதிரியே போலி நிலாவை தயாரிக்க இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் பாசு. அது வரைக்கும் இந்த நிலா தேவை. சோ இப்போதைக்கு அவங்களால நிலாவை ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.